Hi friends, welcome to 3 Peppers. இன்றைக்கு மரவள்ளி கிழங்கு கறி எப்படி செய்யறேன்னு பார்க்கலாம். தேவையான பொருட்கள்: மரவள்ளி கிழங்கு, பெரிய வெங்காயம், பச்சை மிளகாய், செத்த மிளகாய், தனி மிளகாய்த்தூள், பெருஞ்சீரகம், புளித்தண்ணி, திக்கான தேங்காய் பால், கருவேப்பிலை, தேவையான அளவு உப்பு. மரவள்ளி கிழங்கு சின்ன சின்னதாக வெட்டி கழுவிட்டு ஒரு பாத்திரத்தில் போட்டுட்டு அதுக்குள்ள வெங்காயம், பச்சை மிளகாய், கருவேப்பிலை போட்டு தண்ணி கொஞ்சம் விட்டு நல்லா அவிய விடணும். உப்பு போடக்கூடாது, கொஞ்சம் அவிஞ்சதுக்கு அப்புறம் தான் உப்பு போடணும். மரவள்ளி கிழங்கு அவிக்கும் போது நீங்கள் ப்ரெஷர் குக்கரில் அவிச்சா ஈஸியாக இருக்குது. 2 விசில் விடணும். என்ன செய்யணும்னா, மரவள்ளி கிழங்கு போட்டுட்டு தண்ணியை மரவள்ளி கிழங்குக்கு மேலே கொஞ்சம் 1 இன்ச் அளவுக்கு மேலே இருக்கிற மாதிரி தண்ணியை விட்டு விடணும். இப்போ பார்த்தீங்கன்னா ஓரளவு அவிஞ்சு வந்துட்டுது. இப்போ என்னென்னா, தேவையான அளவு உப்பு, 1 டீஸ்பூன் தனி மிளகாய்த்தூள் போட்டுட்டு நல்லா மிக்ஸ் பண்ணணும். உங்களுக்கு உரைப்பு தேவைன்னா கொஞ்சம் கூட்டலாம், இல்லை உரைப்பு கூட சாப்பிட மாட்டீங்கன்னா குறைச்சி போடலாம். இப்போ எடுத்து வச்சு திக்கான பாலை 1/4 கப் இதில் விட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு நல்லா கொதிக்க விடணும். இப்போ நல்லா கொதித்து வந்துட்டுது. இப்போ 1 டேபிள் ஸ்பூன் புளித்தண்ணி விட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி கொதிக்க விடணும். புளித்தண்ணி நல்லா டேஸ்ட்டாக இருக்கும், அதுக்காக தான் புளித்தண்ணி விடுறது. இப்போ பார்த்தீங்கன்னா நல்லா அவிஞ்சு வந்துட்டுது. இதை இப்படியே சாப்பிட்லாம். நான் கொஞ்சம் இன்னும் சுவையாக இருக்கிறதுக்காக தாளித்து போட போகிறேன். தாளிக்கிறதுக்கு கொஞ்சம் எண்ணெய் விட்டு வெங்காயம், செத்த மிளகாய், கருவேப்பிலை, பெருஞ்சீரகம் போட்டு நல்லா வதக்கணும். வெங்காயம் பொன்னிறம் வரும் வரைக்கும் வதக்கணும். இப்போ பார்த்தீங்கன்னா நல்லா பொன்னிறமாக வதங்கி வந்துட்டுது. இப்போ என்ன செய்யணும்னா, இதை நாங்கள் செய்த கறியோட போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணணும். சுவையான மரவள்ளி கிழங்கு கறி ரெடி ஆயிட்டுது. ஃப்ரெண்ட்ஸ், நீங்களும் செய்து பாருங்கள், டேஸ்ட்டாக இருக்கும்.